ட்ரை பவுடர் இன்ஹேலர் DPI. லூபிஹேலர் என்ற உலர்புடி இன்ஹேலரின் பாகங்களை புரிந்து கொள்வதன் மூலம் நாம் ஆரம்பிக்கலாம். இந்த இன்ஹேலரில் மொத்தம் 3 முக்கிய பாகங்கள் உள்ளன. தூசி புகாமல் தடுக்கும் மூடி, வாய்த்துண்டு, கேப்சியூல் சேம்பர். லூபிஹேலரை உபயோகிப்பதற்கு முன்பாக முதலில் பாதுகாப்பு மூடியை கழற்றுங்கள். படத்தில் காண்பித்துள்ளபடி சிவப்பு நிற பொத்தான்களை கீழ்நோக்கி இருக்குமாறு வைத்து லூபிஹேலரை உங்கள் கைகளில் இறுக்கமாக பிடித்து கொண்டு அம்புக்குறியிட்டுள்ள திசையில் வாய்த்துண்டை திருகுங்கள். ஒரு கேப்சியூலை எடுத்து அதனை படத்தில் காண்பித்துள்ளபடி கேப்சியூல் சேம்பரில் போடுங்கள். மூடும் நிலைக்கு வாய்த்துண்டை திருகுவதன் மூலம் கேப்சியூல் சேம்பரை மூடுங்கள். சிவப்பு நிற பொத்தான்களை உங்கள் பெருவிரல் மற்றும் ஆள்காட்டி விரலுக்கு இடையே நேராக வைத்து லூபிஹேலரை நேராக பிடித்து கொள்ளுங்கள். சட்டென்று இறுக்கமாக அழுத்துவதன் மூலம் 2 சிவப்பு நிற பொத்தான்களையும் ஒரே நேரத்தில் அழுத்துங்கள். இது கேப்சியூல் சேம்பரில் உள்ள கேப்சியூலில் துளை விழச் செய்கிறது. இப்போது உங்கள் லூபிஹேலர் உபயோகிக்க தயார் நிலையில் உள்ளது. உங்கள் வாயிலிருந்து மூச்சை வெளியே விடுங்கள். லூபிஹேலரை பிடித்து கொண்டு வாய்த்துண்டை உங்கள் வாயில் நுழைத்து உதடுகளால் இறுக்கமாக கவ்வி பிடித்து அவ்வாறாக காற்று புகாமல் வைத்துக்கொண்டு காண்பித்துள்ளபடி உங்கள் தலையை சற்று சாய்த்து கொள்ளுங்கள். சீராகவும் உங்களால் முடிந்த அளவிற்கு ஆழமாகவும் மூச்சை உள்ளிழுங்கள். கேப்சியூல் சேம்பரில் உள்ள கேப்சியூல் ஒரு கடகடவென்ற சப்தத்தை உண்டாக்குகிறது. மேலும் அதுதான் லூபிஹேலர் உங்கள் நுரையீரல்களுக்குள் மருந்தை செலுத்துகிறது என்பதற்கான அடையாளமாகவும் உள்ளது. லூபிஹேலரை உங்கள் வாயிலிருந்து அகற்றுங்கள். உங்கள் மூச்சை 10 நொடிகளுக்கு அல்லது உங்களால் எவ்வளவு நேரம் மூச்சை அடக்க முடியுமோ அவ்வளவு நேரத்திற்கு அடக்கி பிடித்திருங்கள். மூக்கு வழியாக மூச்சை மெதுவாக வெளியே விடுங்கள். காலியான கேப்சியூலை கீழே கொட்டுவதற்கு வாய்த்துண்டை திறவுங்கள். கேப்சியூலில் கொஞ்சம் மருந்து மீதம் இருப்பதை நீங்கள் காணும் பட்சத்தில் வாய்ப்பகுதியை மூடி 9ஆம் படியை திரும்பச் செய்யுங்கள். மருந்து உள்ளிழுப்பதை நிறைவு செய்த பிறகு உங்கள் வாயை தண்ணீர் கொண்டு கொப்பளியுங்கள். ஆனால் தண்ணீரை விழுங்கிவிடாமல் துப்பிவிடுங்கள். லூபிஹேலரில் தூசி புகாமல் பாதுகாக்கும் மூடியை திரும்பவும் மூடி வையுங்கள். அதனை பவுச்சில் வையுங்கள்.